100 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிகொடுத்த கார்த்திக். என்ன விஷயம் தெரியுமா? மறைந்த பழம்பெரும் நடிகர் முத்துராமனோட மகன் அப்படிங்கிற அடையாளத்தையும் தாண்டி நவரச நாயகன் கார்த்திக் ரசிகர்களை, குறிப்பா ரசிகைகளை தன் பக்கம் இழுத்தாரு. அப்பேற்பட்ட ரஜினிகாந்த், கமல்ஹாசன், மோகன் உச்ச நடிகர்களுக்கு டஃப் கொடுத்தாலும் எல்லோரோடையும் நட்பு பாராட்டினாரு. இப்படி 65 வயசாகிற அவர் சினிமாவை விட்டு விலகி மகன் கௌதம் கார்த்திகோட சினிமா வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காரு. இந்த நிலையில அவர் லேட்டஸ்ட் இன்டர்வியூல பேசும்போது, என் அண்ணன் கணேஷ் என் குடும்பத்தையே ஏமாத்திட்டாரு. நான் சம்பாதிச்ச அனைத்தையும் அம்மா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். அவங்க என்ன செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அம்மாவை குறை சொல்ல விரும்பல, அவங்க ஒரு தெய்வம். ஆனா இதுல அண்ணன் கணேஷ் வயசான அம்மாவை ஏமாத்தி, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத விஷயத்தை பயன்படுத்தி அவங்க கிட்ட உயிர் எழுதி வாங்கி என்னை ஏமாத்திட்டாரு. அந்த சொத்து இன்றைய மதிப்புக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். மேலும் அம்மாவுடைய மற்ற சொத்துகளுக்கும் அவங்க தான் உரிமையாளர்கள்னு கூட எழுதி வாங்கிட்டாரு என்னோட அண்ணன் கணேஷ்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. ஆக்சுவலி 3 தலைமுறையா சினிமாவில் இருக்கிறதால மிகப்பெரிய செல்வந்தரா இருக்க வேண்டிய கார்த்திகை இப்படி சொந்த அண்ணனே துரோகியா மாறி முதுகுல குத்திட்டாரேன்னு பரிதாபமா கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். மேலும் உங்க மகன் கௌதம் கார்த்திக் உங்களுக்கு எப்போதும் துணையா இருப்பார்னு ஆறுதல் சொல்றது குறிப்பிடத்தக்கது.